இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஐ வந்ததுக்கப்புறமா நெறைய பேருக்கு வந்து ஜாப்லெஸ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும் நீங்க. இப்போ ஆரிக்கல் கூட பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30,000 பேர வந்து வேலையிலேருந்து தூக்கியிருக்காங்கல்ல. ஸோ இது நம்ம இந்தியால இன்னும் வேலை இழக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வருமா? வேலை இழக்கிற வாய்ப்பு மிக அதிகமாயிடுச்சு. ஏன்னா ஏஐ உடைய தாக்கம் மிக அதிகமாகிடும். இப்போ 4 or 5 இயர்ஸ்க்குள்ள நெறைய பேர் வந்து வேலை இழக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வரும். நிறைய இருக்கு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 50% வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐடி செக்டார் மட்டுமா அப்போ? ஐடி செக்டார் மட்டும்தான். சூரத்ல வந்து டைமண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில் $7 பில்லியன் டைமண்ட்ஸ். அந்த டைமண்ட்ஸை பாலிஷ் பண்ணி டிபீர்ஸ்ன்ற ஒரு கம்பெனி தான் வித்துட்டு இருக்காங்க. இப்போ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் சொல்லி சைனால ஈக்குவலண்டா டைமண்ட் போலயே லேப்ல அதே மாதிரி கிரியேட் பண்றாங்க. அதனால உலகத்திலேயே 60 to 70% டைமண்ட் மார்க்கெட் போயிடுச்சு. கோல்டு வாங்கலாமா வேண்டாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்மார்ட்டா இல்லை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஆனால் தங்கம் வாங்கும்போது நீங்கள் ஒன்று பார்க்கணுன்னா, தங்கம் வந்து இந்த ஆபரண தங்கத்திலேயே 5 விதமான தங்கம் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்க இந்த விலை ஏற்றல் இறக்கம் இது இருக்குமானா, சின்ன விலையேற்றம் இறக்கம் தான் இருக்குமே தவிர பெரிய அப்போ வந்த மாதிரி மாறுதல்கள் வராது. ஏன்னா அப்போ வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த கோல்டை வாங்கிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் பேங்க் அமெரிக்கன் டாலர்ஸை கோல்டாக மாத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பேசும்போதே நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, நிறைய வேலை இழக்கிறதுக்கான அபாயம் வரும் அப்படின்னு. அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஐ வந்ததுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஜாப்லெஸ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும் நீங்கள். இப்போ ஆரிக்கல் கூட பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30,000 பேரை வந்து வேலையிலேருந்து தூக்கியிருக்காங்கல்ல. ஸோ இது நம்ம இந்தியாவில் இன்னும் வேலை இழக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வருமா? இன்னும் அதிகமாக வேலை இழக்கிறதுக்கு சிச்சுவேஷன் வருது ஐடி செக்டார்ல. ஓகே. டிசிஎஸ்ல இந்த 8 மாசத்துல 800 சீனியர் ஆஃபீஸர்ஸே இதுக்கு எல்லாமே இதுக்கு முன்னால டெவலப்பர் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்கிறவங்க தான் ஜாப் போயிட்டு இருந்தது. இப்போ சீனியர் மேனேஜர்ஸ்லேயே நிறைய பேருக்கு வேலை இழக்கிற வாய்ப்பு மிக அதிகமாயிடுச்சு. ஏன்னா ஏஐ உடைய தாக்கம் மிக அதிகமாகிடும். ஏன்னா ஒரே நாள் ஆந்த்ரோபிக் என்ற கம்பெனி கொண்டு வந்த சாஃப்ட்வேர்னால இந்த பழைய லெகசி சிஸ்டம்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னால நீங்க இப்ப யாருமே நம்ம பேசாத சிஸ்டம் வந்து கோபால் இதெல்லாமே இருந்தது. அது எல்லாமே கோபால் அந்த சிஸ்டம் எல்லாமே இப்போ ஏஐக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ நடந்த பிசினஸஸ் அப்போ நடந்த எல்லாமே கோபால்ல இருந்தது. அது எல்லாமே ஆந்த்ரோபிக் ஒரே தடவை எடுத்துறதுனால கம்ப்ளீட்டா 30% ஆஃப் தி ஷேர்ஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ உலகம் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 2 இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒன்னு ஏஐல, நம்பர் 2 சிப்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த 2த்துலயுமே அமெரிக்கா, சைனா, சவுத் கொரியா இவங்க கிட்டதான் இன்வெஸ்ட்மெண்ட்டே போயிட்டு இருக்கு. உலகத்துல 2 இடம் தான், சைனா ஒண்ணு, அமெரிக்கா ஒண்ணு, சவுத் கொரியால வந்து இந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங்ல போயிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டீப் சீக்கு இது எல்லாமே சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் which are available QWENன்றது ரொம்ப மிக ஃப்ரீயாக, ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட ஒரு போட்டி போடும் திறமை இருக்கிறவர்களுக்கு இது வந்து ரிஸ்க் ரிவார்ட். மிக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட கேபிட்டல் இல்லை. இதை ரிஸ்க் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பணம் போட்டு ஒருவேளை இந்த பணம் போயிடுச்சுன்னா கூட பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய கண்ட்ரிஸ் 2 தான், சைனா, அமெரிக்கா. ஆனா அந்த நிலைமையில் நாம் இல்லாத போது நமக்கும் உலகத்திலேயே 50% 50% ஆஃப் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சைனால தான் இருக்காங்க. அதனால நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி மாறுறதுக்கு நிறைய வருடங்கள் ஆகும். அதனால வந்து நமக்கு ஒரு நியர் டேர்ம் ஒரு 4-5 வருஷத்துக்கு மிக சிரமமாக தான் இருக்கும்.
ஓகே. அப்போ 4 ஆர் 5 இயர்ஸ்க்குள்ள நெறைய பேர் வந்து வேலை இழக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வரும் இல்லையா? நிறைய இருக்குமா. இப்ப ம். இருக்கிற சிச்சுவேஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 50% வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐடி செக்டார் மட்டுமா அப்போ? ஐடி செக்டார் மட்டும்தாங்கம்மா. ஓகே. ஐடி செக்டார்ல இத்தனை பேர் வேலை இழக்கும் போது அந்த அளவுக்கு மிச்ச செக்டார்லயும் அவங்களுடைய கன்சம்ஷன் எல்லாம் போயிடுச்சு இல்லை. இதுக்கு முன்னால அவங்க நிறைய வீடுகள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ம். இப்போ பெங்களூர்ல நிறைய வீடுகள் காலியாக இருக்கு. அதனால வந்து அதனுடைய தாக்கம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் மேல வரும். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் மேல வரும்போது அதே போல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து நிறைய பேரை எடுக்க முடியாது. ம். அதே போல ரொம்ப முக்கியமானது லேப் டைமண்ட்ஸ். இப்போ வந்து டைமண்ட் இண்டஸ்ட்ரி மிக நம்மளுடைய சூரத்ல வந்து டைமண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில் $7 பில்லியன் டைமண்ட்ஸ் நிறைய கண்ட்ரில இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வருது. ம். அந்த டைமண்ட்ஸை பாலிஷ் பண்ணி டிபீர்ஸ்ன்ற ஒரு கம்பெனி தான் உலகத்திலேயே அவங்க அவங்க வித்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் சொல்லி சைனால ஈக்குவலண்டா டைமண்ட் போலயே லேப்ல அதே மாதிரி கிரியேட் பண்றாங்க. அதனால உலகத்திலேயே 60-70% டைமண்ட் மார்க்கெட் போயிடுச்சு. ஓகே. அதனால வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மிக குறைவான ரேட்டு 7 கேரட் இருக்கிற டைமண்ட் நீங்க அதுவே ஒரு லேப் க்ரோன் டைமண்ட் ஒரு கேரக்டர் டைமண்டுக்கு ஈக்குவலன்ட் பிரைஸ்ல வந்துடுச்சு. ஓகே. அப்பனா உங்களுக்கு லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் மிக மலிவான விலையில கிடைக்கிறதுனால நம்மளுடைய சூரத்ல மிக பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அதனால நிறைய இடத்துல நமக்கு ட்ரெடிஷ்னலா இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த இதை போல வரும்போது நாம் நிறைய பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே திங்க் பண்ணி நமக்கு ஒரு கரெக்டான பாதையை கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். இப்போ நம்ம போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அந்த வார் டைம்ல ஆயில் கிரைசிஸ் பத்தி ரொம்ப அழகா டேட்டாஸோட கொடுத்துருந்தீங்க சார். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. கோல்டு வாங்கலாமா வேண்டாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்மார்ட்டா இல்லை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு செனாரியோவில் கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்மார்ட் மூவா? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்றது ஒரு ஸ்மார்ட் மூவ் தாங்க. ஓகே. டெஃபினட்டா நீங்க வந்து ஆனா ஆபரண தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஸ்மார்ட் மூவ் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க பேங்க்ல போயிட்டு இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டாக ஒரே ஒரு சின்ன பேப்பர் கொடுப்பாங்க. ஓகே. அதுல நீங்க ஃபில்அப் பண்ணி அதுல கோல்டுல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா கோல்டு பிரைஸ் அந்த 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 பணத்தை கோல்டுல வாங்குவாங்க. அந்த பணம் அந்த கோல்டு அப்படியே இருக்கும். அந்த கோல்டு விலை ஏறும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் விலை ஏறும், குறையும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையும். நீங்க எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்ப அதை வித்து நீங்க தங்கம் வாங்கிக்கலாம். ஆனா தங்கம் வாங்கும் போது நீங்க ஒண்ணு பார்க்கணும்னா தங்கம் வந்து இந்த ஆபரண தங்கத்திலேயே 5 விதமான தங்கம் இருக்கு. அப்படியா? ஆமா. பிங்க் கோல்டு அது ஒரு கைண்ட் ஆஃப் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கோல்டு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கிறதுனால ஆபரண தங்கம் வெறும் ஆபரணமாகவே நீங்க வச்சுக்கிட்டு பியோர் கோல்டு 22 கேரட் கோல்ட மிக கம்மியாக வச்சிருந்தீங்கன்னா எப்பவுமே நம்ம இந்தியாவில் நிறைய நம்மளுடைய மென்னை கல்யாணம் பண்ணும்போது அப்ப எல்லாமே கோல்டு தேவைப்படுது. அப்போ வந்து நீங்க கோல்டுன்னு இருக்கும்போது பிளாட்டினம் இப்ப கோல்டை விட கம்மியா இருக்கு. ஆனா அதனால வந்து பிளாட்டினம்ல கொடுக்கறது, பிளாட்டினம் வித் டைமண்ட்ஸ் கொடுக்கும்போது அது மிக கம்மியாக இருக்கு இப்போ. அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு இந்த கோல்டு கன்சம்ஷனை வேற விதமா பண்ணலாம். இது ஒண்ணு. இப்போ வந்து நீங்க கேட்டீங்க இந்த விலை ஏற்றல் இறக்கம் இது இருக்குமானா சின்ன விலையேற்றம் இறக்கம் தான் இருக்குமே தவிர பெரிய அப்போ வந்த மாதிரி மாறுதல்கள் வராது. ஏன்னா அப்போ வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த கோல்டை வாங்கிட்டு இருந்தாங்க சென்ட்ரல் பேங்க். இது அமெரிக்கன் டாலர்ஸை கோல்டாக மாத்திக்கிட்டு இருக்காங்க. பிரான்ஸ் நாட்டில் அமெரிக்கன் கோல்டு சிஸ்டம்ல இருந்து
பிரான்ஸ் வெளியில வந்துருச்சு. ஓகே. அதனால வந்து நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் கோல்டை வாங்குவார்கள். ம். அதனால பிரைஸ் இதே மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் ஏற்றம் இருக்கலாம். ஓகே. ஆனா வார்ல வந்து ஜென்ரலா கோல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்கும்போது அட்லீஸ்ட் கோல்டாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க. ஓகே. அதனால அந்த மாதிரி வாங்காம ம். ஜென்ரலா நீங்க வாங்கக்கூடிய கோல்டு 20 to 30% உங்களுக்கு இருக்கிற பர்சனல். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா 13 வருஷம் ஆரக்கல்ல இருந்த ஒரு எம்ப்ளாயி, அவரை ஒரு 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு எல்லாருமே 12,000 பேர் நம்ம இந்தியாவில், 30,000 பேர் உலகத்திலையும், இந்தியாவில் 12,000 பேரை ஒரே நாள்ல வேலையை வேலையை விட்டு விட்டு தூக்கிட்டாங்க. எடுத்துட்டாங்க. இத நிறைய பேருக்கு மிக சிரமமாக இருந்தது. ஆனால் இவருக்கு மட்டும் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, இவர் எல்லாம் பணத்தையுமே சேவிச்சு எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க பேரண்ட்ஸு கொடுத்து போட்டதுனால மாதத்துக்கு 28,000 ரூபாய் வந்துட்டு இருந்தது அவருக்கு. ஓகே. அதனால அதை முடிந்த உடனே ஒரிஸ்ஸாவில் நேராக வந்து ஒரு உபர் டிரைவராக மாறி உபர்ல கொஞ்ச நாள் இருந்து நானே ஒரு தனியாக பிஸ்னஸ், தன்னம்பிக்கையில் நானே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அதனால வந்து இந்த வேலை இல்லை என்று அது Situation. மிக அதுதான் உலகம் என்று நினைக்கிறது வந்து விட தன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்தி கொள்ளணும். ம். நாளைக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு இல்லைன்னா அதோட இது வந்து அவங்க இப்போ வந்து நம்ம கம்பெனிஸ்க்காக வேலை வாழ்றது இல்லை. கம்பெனி நம்மளுடைய உழைப்பை வாங்கி அவங்க வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுடைய தன்னம்பிக்கையும், நம்பர் 2 நம்மளுடைய ஓன் நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அதனால இது நம்மளுடைய ஓன் நாலேஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ்ல வீடு கட்டுறது, ஒரு ஃபேன் வாங்குறது, இதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ம். உங்கள் மேலேயே ஒரு 10%. நான் வந்து எந்தெந்த இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸுமே ஃப்ரீயாக கிடைக்குது. நீங்கள் அந்த ஃப்ரீயாக டைமில் இருக்கும்போது அந்த கோர்சஸ் படிக்கிறது, ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு போய் உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் மேரிட் பர்சனாக இருந்தால் அவரும் அவருடைய குழந்தைங்களும் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே. அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போத் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன் செல்ஃப், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹிஸ் ஓன் ஃபேமிலி. அவங்களுடைய ஃபேமிலியோட, அவங்களுடைய ஒய்ஃபோட எல்லாருமே உட்காந்து ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு பண்ணுறதோ, ஏதோ ஒரு சின்ன சின்ன பொருட்கள் பண்ணி அது ஒரு குளோப் வாங்கி உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே பார்க்கறது, இது பண்ணீங்கன்னா இந்த ஒரு இது வந்து மினிமலிஸ்ட் லிவிங்னு சொல்றாங்க. இந்த மினிமலிஸ்டிக் லிவிங்குக்கு நம்ம குவிக்கா போனோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்டும் சோஷியாலஜிஸ்டும் சொல்றாங்க இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட். ஓகே. வண்டர்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி நல்ல ஒரு இது.